காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தது திமுக தான் என அக்கட்சியின் பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் சட்டப்பேரவை தொகுதி திமுக வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் பொருளாளர் மு க ஸ்டாலின் திருப்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் மக்களை பற்றி சிந்திக்காத ஜெயலலிதா தற்போது தேர்தல் பிரச்சாரத்தின் போது வேலூர் மாவட்டத்திற்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தது அதிமுக தான் என்று கூறியுள்ளார். ஆனால் இந்த திட்டத்தை வேலூர் மாவட்டத்திற்கு 1295 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொண்டு வந்தது திமுக தான் என தெரிவித்த அவர், இதனை ஜெயலலிதா மறுக்க தயாரா என கேள்வி எழுப்பினார். மேலும் திமுக ஆட்சி அமைத்தால் ஒரே மாதத்தில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு அனைத்து ஊர்களுக்கும் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என்றும், திருப்பத்தூர் தொகுதியில் புறவழிச்சாலை கொண்டு வரப்படும், விவசாய பொருட்களை பதனிடும் கிடங்கு, கிருஷ்ணகிரியிலிருந்து செட்டேரி அணைக்கு தண்ணீர் கொண்டு வருவது உள்ளிட்ட பல திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். ஏதோ தேர்தலுக்காக மட்டும் வந்து போகக்கூடியவன் நான் அல்ல என்பது உங்களுக்கு தெரியும். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். எனவே அந்த உரிமையோடு உங்களிடத்தில் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம். இந்த 5 வருஷத்துல என்றைக்காவது ஒரு நாள் இந்த திருப்பத்தூருக்கு வந்து உங்கள் குறைகளை கேட்டிருக்கிறாரா? திருப்பத்தூருக்கு வேண்டாங்க, இந்த மாவட்டத்திற்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வந்து உங்கள் குறைகளை கேட்டிருக்கிறாரா? இந்த மாவட்டத்தையும் விட்டுடுங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்திற்காவது ஜெயலலிதா சென்று குறைகளை கேட்டது உண்டா? ஆகவே நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ சிந்திக்காத, மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி கடந்த 5 வருஷமா நடந்திருக்கு என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆனால் நேற்றைக்கு வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா, வேலூர் கூட்டு குடிநீர் திட்டத்தை இந்த அம்மா தான் ஆரம்பிச்சு வச்சாங்களாம், இந்த அம்மா தான் காரணமா. நீங்க நம்புறீங்களா? ஆனால் நம்புவது போல மக்களிடத்துல வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிட்டு போயிருக்கிறாங்க. நான் அதற்கு ஒரு விளக்கத்தை இங்கே ஆதாரத்தோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நான் ஜெயலலிதா மாதிரிலாம் பொதுவாலாம் பேச மாட்டேன். ஏன்னா நான் கலைஞருடைய மகன், எதையும் புள்ளி விபரத்தோடு தான் பேசுவேன். வேலூர் கூட்டு குடிநீர் திட்டம் என்பது 1295 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த திமுக ஆட்சியில் கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்போ, நான் துணை முதலமைச்சராக இருந்தாலும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த அந்த நேரத்தில் தான் அந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அதற்காக 1295 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு 31/12/2010 இந்த திட்டத்திற்கு நம்முடைய திமுக ஆட்சி இருந்தப்போ தான் அரசு ஒப்புதல் வழங்கி ஜிஓ ஒப்பந்தம் அந்த கையெழுத்து ஆகியிருக்கு.